அதிக மாசம் என்றழைக்கப்படும் புருஷோத்தம மாத மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது. அந்த ராஜ்யத்தில் பயமோ துக்கமோ இருக்கவில்லை. யாருக்கும் வயதாகவில்லை, நோய்வாய்ப்படவும் இல்லை. விரும்பினால் அன்றி மரணம் கூட நிகழவில்லை. ஆறுகளில் குளிர்ந்த நீர் ஓடியது. காடுகள், மலைகள் மற்றும் கடல்கள் விலைமதிப்பற்ற மூலிகைகள், பழங்கள், மலர்கள் மற்றும் இரத்தினங்களால் நிறைந்திருந்தன. சாலைகளின் ஓரமாக யானை தும்பிக்கைகளிலிருந்து நறுமண நீர் பீய்ச்சப்பட்டது. மேலும் ஒவ்வொரு இடமும் அழகான கொடிகள், தங்கம், கலசங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாம் சத்திய யுகத்தை குறித்து பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, நாம் திரேதா யுகத்தை குறித்து பேசுகிறோம். ஆனால் திரேதா யுகத்தில் இவ்வளவு அழகான மற்றும் செழிப்பான ஒரு ராஜ்யம் யாரால் இருந்திருக்க முடியும்? புருஷோத்தம மாதமான அதிக மாத மாஹாத்மியத்தின் இன்றைய சிறப்பு ஸ்ரீமத் பாகவத கதையின் மூலம் நாம் இதனை அறிந்து கொள்ளலாம். அதிக மாசமான விசேஷ கதையின் முந்தைய அத்தியாயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 9ஆம் ஸ்கந்தத்தில் இருந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் வாழ்க்கை வரலாற்றை நாம் முழுவதுமாக செவிமடுத்தோம். இன்று ராவணனை கொன்ற பின்னர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அயோத்திக்கு திரும்பி அவரது வாழ்க்கையின் அந்த காலத்தை குறித்து தெரிந்து கொள்ளலாம். புஷ்பக விமானத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீராமர், அன்னை சீதை, லக்ஷ்மண சுவாமி ஆகியோர் தங்கள் பக்தர்களுடன் அயோத்திக்கு வந்தடைந்தனர். அவரது இந்த புனித வருகையின் போது பிரம்மதேவர் உட்பட அனைத்து தேவர்களும் தேவியர்களும் அவர் மீது மலர்களை தூவினர். அயோத்தியில் ஒவ்வொரு இல்லத்திலும் நெய் விளக்குகள் ஏற்றி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் சகோதரனான பரதாழ்வார் இந்த செய்தியை செவிமடுத்தவுடன் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பாதுகைகளை தனது தலையில் சுமந்து கொண்டு நந்தி கிராமத்திலிருந்து வெளியே வந்தார். இந்த நந்தி கிராமம் என்றால் என்ன என்று வினவுகிறீர்களா? பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வனவாசத்திற்கு பின்னர் பரதாழ்வார் தன் வாழ்க்கையை தொடங்கிய அதே இடம்தான் இது. ஒரு யோகியை போல அந்த நேரத்தில் பரதாழ்வாரும் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை போலவே மர உரி ஆடைகளை அணிந்து தன் தலைமுடியை ஜடாமுடியாக போட்டுக்கொண்டு கோமயத்தில் சமைத்தான். பின்னர் அவன் வாதுமை குட்டையை உட்கொண்டு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தான். குசப்புல்லால் ஒரு பாயை உருவாக்கி தரையில் ஒரு குழி தோண்டி அதில் ஒரு ஊசியை புதைத்தான். இத்தகைய நிலையில் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இல்லாத நேரத்தில் அவரது ராஜ்யத்தை அவன் ஆண்டு வந்தான். பரதாழ்வாரும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் மீண்டும் சந்தித்த போது இருவரும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஆற தழுவி விழிநீரால் அபிஷேகம் செய்து கொண்டனர். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அன்னை சீதை மற்றும் லக்ஷ்மண சுவாமி உள்பட அனைத்து மூத்த ஆசிரியர்களையும் பிராமணர்களையும் வணங்கினார். அயோத்தி மக்கள் அனைவரும் இறைவனுக்கு பூமாலை, மலர் மாலை அணிவித்து வரவேற்றனர். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தன் அரண்மனைக்குள் நுழைந்து பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் தன் மடியில் அமர வைத்து அவர்களை பாசத்துடன் காணத் தொடங்கினார். குரு வசிஷ்டர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் முடிசூட்டு விழாவிற்கு தயாராக தொடங்கினார். அவரது தலை மழிக்கப்பட்டு 4 கடல்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட நீர் மற்றும் பிற மங்களகரமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர் அரச உடைகள், அழகான ஆபரணங்கள் மற்றும் பூமாலைகளை அணிந்திருந்தார். மலர் மாலைகளுடன் திருக்காட்சி தந்தார். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தனது சகோதரர் மற்றும் மனைவியுடன் ஒரு சத்திரியராக இருந்த போதிலும் மிகவும் பொலிவுடன் காணப்பட்டார். அப்படி இருந்தும் அவர் ஒரே மனைவியுடன் வாழ்வதாக விரதம் மேற்கொண்டு உலகில் ஒரு முன்மாதிரியை நிலைநாட்டினார். இவ்வாறு பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அயோத்தி ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் முன்னிலையில் உண்மையான ராமராஜ்யம் நிறுவப்பட்டது. அந்த ராஜ்யத்தில் அச்சமோ துக்கமோ இருக்கவில்லை. யாரும் முதுமை அடையவில்லை, நோயும் இருக்கவில்லை. ஒருவன் விரும்பினால் அன்றி அவன் இறப்பதும் இல்லை. அங்குள்ள மக்கள் இயல்பாகவே ஒழுக்கமும் நற்குணமும் உடையவர்களாக இருந்தனர். ஆறுகளில் எப்போதும் குளிர்ந்த நீர் ஓடிக்கொண்டிருந்தது. காடுகள், மலைகள் மற்றும் கடல் ஆகியவை வளமான மண், பழங்கள், மலர்கள் மற்றும் இரத்தின கற்களால் நிறைந்திருந்தன. ஒவ்வொரு நாளும் அயோத்தி மக்கள் யானைகளின் தும்பிக்கைகளில் நறுமண நீரை நிரப்பி சாலைகளில் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை புகழ்ந்து பாடுவார்கள். ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்ற பின்னர் பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி உலகை வெல்வதற்காக தன் சகோதரர்களை 4 திசைகளிலும் அனுப்பினார். அவரே அயோத்தியில் தங்கி ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்று மக்களுக்கு வழிகாட்டினார். பரதாழ்வார், லக்ஷ்மண சுவாமி மற்றும் சத்ருக்னாழ்வார் ஆகியோர் 4 திசைகளிலும் உள்ள ராஜ்யங்களையும் உலகையும்
வென்று திரும்பிய போது பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பல யாகங்களை செய்தார். அந்த யாகங்களை செய்து முடித்ததும் யாகங்களை செய்த புரோகிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தானம் செய்தார் என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியம் கொள்வீர்கள். அந்த தானம் என்னவென்று தங்களுக்கு தெரியுமா? அவர் தனது முழு ராஜ்யத்தையும், அதாவது முழு பூமியையும் பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் அவர் அணிந்திருந்த ஆடைகளும் ஆபரணங்களும் மட்டுமே இருந்தன. அன்னை சீதையும் தனது ஆடைகளையும் மூக்குத்தியும் தவிர மற்ற அனைத்தையுமே தானமாக வழங்கினார். பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மற்றும் தேவி சீதை இந்த தாராள குணத்தை கண்ட பிராமணர்கள், எனவே அவர்கள் அனைவரும் இவ்வாறு இறைவனை புகழத் தொடங்கினர். இறைவா, தாமே முழு படைப்பிற்கும் அதிபதி, எங்கள் இதயங்களில் பிரவேசித்து அங்கு நிலவிய அறியாமை எனும் இருளை தாம் அழித்து விட்டதால் இதைவிட சிறந்த தட்சணை எங்களுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? இறைவா, தாமே பிராமணர்களின் பக்தரும் அவர்களின் நலம் விரும்பியும் ஆவீர். நாங்கள் உங்கள் தாமரை திருவடிகளில் தலை வணங்குகிறோம். இவ்வாறு இறைவனை புகழ்ந்த பின்னர் பிராமணர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட முழு ராஜ்யத்தையும் செல்வத்தையும் பகவான் ஸ்ரீராமரிடம் திருப்பிக் கொடுத்தனர். ஆனால் கதையானது இத்துடன் முடிவதில்லை. இப்போது காணுங்கள், பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தனது குடிமக்களின் நலனை அறிவதற்காக இரவில் மாறு வேடத்தில் தனது நகரத்தை வலம் வருவது வழக்கமாகும். அப்படி ஒரு இரவில் அவர் ஒருவரை கண்டார். அவர் தேவி சீதையை குறித்து ஏதோ பேசுவதை கேட்டதும் அந்த நபர் தன் மனைவியிடம், ஏ காலங்கினி, வேறொருவரின் இல்லத்திற்கு சென்று விட்டாய். இன்றிலிருந்து நான் உன் பிரமைகளை ஏற்க மாட்டேன். நான் ஸ்ரீராமரை போல என் மனைவிக்கு அடிமை அல்ல. வெளியே வாழும் என் மனைவியையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்றார். இதனை கேட்ட பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மிகவும் கடினமான ஒரு முடிவை எடுத்து அன்னை சீதையை கைவிட்டார். அந்த நேரத்தில் அன்னை சீதை தாயாகவிருந்ததால் ஸ்ரீராமபிரான் அவரை வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் வைத்தார். அங்கு வசித்த போது அன்னை சீதைக்கு இரட்டை மகன்கள் பிறந்தனர். இரட்டை குழந்தைகள் தோன்றினர். அன்னை சீதையான அன்னை மைதிலியின் திருவயிற்றில் 2 குழந்தைகள் தோன்றின. பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் 2 வாரிசுகள் தோன்றின. மகரிஷி வால்மீகி அவர்களுக்கு வேத அறிவையும் அனைத்து விதமான கல்வியையும் கற்பித்தார். இப்போது 2 குழந்தைகளும் வளர்ந்து வந்தனர். ஆனால் தன் கணவரை பிரிந்த நிலையில் வாழ்வது அன்னை சீதைக்கு கடினமாக இருந்தது. எனவே லவகுஷன் பரும வயதை அடைந்த பின்னர் அவர் தன் 2 மகன்களையும் வால்மீகி முனிவரின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு தானே பூமிக்குள் சென்றார். இந்த செய்தியினை அறிந்த பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மிகவும் வருத்தமடைந்தார். அவர் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்து பின்னர் 12,000 ஆண்டுகள் நீடித்த ஒரு இடைவிடாத அக்னிஹோத்திர யாகத்தை தொடங்கினார். அது முடிந்ததும் பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தாமே இந்த பௌதிக உலகை துறந்து வைகுந்த லோகத்திற்கு சென்றார். இவ்வாறு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மகத்தான வாழ்க்கை வரலாறு முடிவடைகிறது. பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு சிறந்த மனிதராக திகழ்கிறார். எனவே நாம் அவரை மரியாதா புருஷோத்தம ஸ்ரீராமர் என்ற பெயராலும் அழைக்கிறோம். உண்மையில் இராமாயணம் முழுவதிலும் நமக்காக பல போதனைகள் மறைந்துள்ளன. அதில் அன்பு, தியாகம், துறவு, மதம், விதி மற்றும் பக்தி ஆகியவை உள்ளன. அவை நமக்காக காவியத்தில் போதிக்கப்படுகின்றன. புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாஹாத்மியத்தின் 27ஆம் அத்தியாயமான 27ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.